தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வெளியில இருந்து நிபந்தனையற்ற ஆதரவோடையே போகணும் திருமா அவர்கள் அப்படிங்கிறது அது எப்படி சரியானதா? அவர்களுக்கான வாய்ப்பு வரும்போது இவர் எடுத்த முடிவு சரியானதா இல்லையா? விசிகாக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம பத்திரிகை ஊடகத்துல இருந்து நம்ம வந்து நீங்க இதைதான் செய்யணும்னு சொல்ல முடியாது. ஆனா அவருக்கு வர பிரச்சனைகளை பற்றி நம்ம சொல்ல முடியும், அவ்வளவுதான். அவருக்கு இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்பது அடுத்த இப்போ வந்து மதவாதம், பிஜேபி ஆட்சி, அமித்ஷாவோட அங்கே நடக்கிற ஆட்சியோட பல விஷயங்கள் வரப்போகுது. இன்னொன்று பெரிய சேலஞ்ச் என்ன வரப்போகுதுன்னா, 2 முக்கியமான சேலஞ்சு. இதெல்லாம் வரும்போது திரும்ப இருக்கும்போது அவர் பல சங்கடம், மதவாதத்தை விட்டுருங்க. இன்றைக்கி வந்து ஃபியூவல் கிரைசிஸ் வந்துருச்சு, ஏறக்குற கோவிட் காலத்து லாக்டவுன் வந்துருச்சு, மோடியை வந்து சொல்லிட்டாரு. இப்போ இந்த சூழலில் இவர் வந்து எக்கச்சக்கமாக ப்ராமிஸ் பண்ணியிருக்கார் விஜய். அது மக்களுடைய எதிர்பார்ப்புங்கிறது பெரிய அழுத்தமாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மக்கள் வந்து அதை கூட ஏற்றிட்டு போனாலும் போயிடுவாங்க. 2200 ரூபா, அப்புறம் வந்து மாமன் சீர், இதெல்லாம் வந்து ஒரு கணக்குப்படி என்னன்னா, ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. இவர் சொன்னதெல்லாம் சேர்த்து ஒரு 12 லட்சம் கோடி வேணும். தமிழ்நாட்டோட பட்ஜெட்டில் 4 லட்சம் கோடி. இந்த நேரத்தில் இவருடைய ப்ராமிசஸ் வந்து பெரிய விஷயங்கள்லாம் பேசிட்டாரு. அப்போ வந்து இதை வந்து நிறைவேற்றுறது கஷ்டங்கிறது அவருக்கே தெரியும். அந்த 1000க்கே ப்ரெஷர் கொடுத்து தான் கொடுக்குற அந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு. அந்த நேரத்தில் திரும்ப வந்து இதையெல்லாம் எதிர்த்தவர் பல விஷயங்களை. இந்த ப்ராமிஸை பற்றி அவர் பேசியிருக்காரு பல இடங்களில். அப்போது இது திருமாவளவன் தலைவர் அங்கே உள்ளே இருக்கும்போது பல தர்ம சங்கடமான அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். அவர்கள் வந்து என்ன பண்ணுன்னு நம்ம சொல்ல முடியும். என்ன ஆனால் நீங்கள் 21ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பேசின அரசியல் இருக்குல்ல, அதில் என்ன மாறிச்சு? மதச்சார்பற்ற கூட்டணியாக தான் இருக்குது. ஸ்டாலின் இன்றைக்கி அதே நிலைப்பாடு தான் இருக்கார். அரசாங்கத்துக்கு வந்து வெளியே நம்ம வந்து நாங்கள் வந்து வெளியே இருந்து அமைதியாக பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் என்ன மாற்றம் வந்துருச்சு இன்னைக்கு? இல்ல, ஆனா அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளணும்ங்கிற ஒரு அழுத்தம் ஒரு தலைவராக அவருக்கு இயக்கத்துக்குள்ள இருந்தே அழுத்தம் இருக்கு. அதெல்லாம் வரட்டும். நம்ம வந்து ஒரு ஊடகவியலாளர் வந்து அந்த அழுத்தத்தை பற்றி பேச முடியாது. இவர் பேசின கொள்கைகளை பற்றி தான் நம்ம பேச முடியும். ஒரு மனிதர் வந்து தன்னை வந்து ஒரு தலைவர் வந்து தன்னை எப்படி முன்னிறுத்தி கொண்டார், சனாதனத்துக்கு எதிராக முன்னிறுத்தி கொண்டார், மத்திய அரசின் ஒன்றிய அரசோட பல விஷயங்களுக்கு எதிராக முன்னிறுத்தி கொண்டார். அதெல்லாம் ஒரே நாளில் மாறுமா மாறாதா? அப்படிதான் கேள்வி. இல்ல, அதை நம்ம இப்ப ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்ம எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. நாளைக்கு அந்த நம்பிக்கையின் பேர்ல கூட இவர் அமைச்சரவைக்குள்ள நுழையலாம். தான் இருக்கும்போது இத மாதிரி பாஜகவை இங்க வந்து எதுவும் நெருங்க விடாம நம்மளால பாத்துக்க முடியுங்கிற நம்பிக்கையின் பேரில் கூட போகலாம். கிடைச்ச வாய்ப்பு. இன்னொரு விஷயமும், திருமா அவர்கள் இப்போ இந்த அமைச்சரவைக்குள்ள விசிக போகலைன்னா இதே நான் நிபந்தனையற்ற ஆதரவோட வெளியில இருக்கிறேன்னு அவர் தொடரட்டும். ஆனா எதிர்காலத்துல இந்த திராவிட கட்சிகள் உத்தரவாதம் என்ன கொடுப்பாங்க, அந்த ஒரு எண்ணம் கூட அவருக்கு இருக்கலாம்ல. மறுபடியும் கூட்டணி ஆட்சி அமையும், உங்களுக்கு நான் இடம் தரேன்னு இந்த திராவிட கட்சிகள் திரும்ப அவர்களுக்கு உறுதி கொடுத்துருவாங்களா? அப்ப கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்திட்டு போறது நல்லதுங்கிறது அவருடைய. அதாவது அவருடைய அழுத்தங்களை பற்றி நம்ம வந்து சொல்ல அந்த மாதிரி முடிவு போறதுக்கெல்லாம் இது என்னோட கேள்வி அது கிடையாது. நீங்க உள்ள போனாலும் எதை சாதிக்க போறீங்க தான். நீங்க அங்க போய் கெட்ட பேர் வாங்கி இன்னும் கட்சிக்கு முன்னாடியே ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டிருக்குங்கிறாங்க. அவங்களே ஒத்துக்கிறாங்க. வாக்குகள்லாம் தவேக்க போயிடுச்சு. நீங்கள் வந்து வெளியே இருந்து இதே மாதிரி தனியாக இருந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டாண்ட் எடுத்து ஒரு பெரிய மதிப்போடு இருக்கிறீங்க. பல கட்சி தலைவர்களும் கட்சிகளை தாண்டி வந்து அவருக்கு பெரிய மரியாதை இன்றைக்கி இருக்குது, எனக்கெல்லாம் இருக்குது, எனக்கு தனிப்பட்ட முறையில் சரி அப்படி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து எதை எதிர்பார்த்து போகிறீங்களோ அதோட பெரிய ஒரு சங்கடங்கள் உள்ளே வந்துச்சுன்னா உங்களுடைய இமேஜ் என்ன ஆகும்? உங்களுடைய இதுவரை பேசிய கொள்கைகளும் என்னங்கிற கேள்வி தான். நம்ம வந்து திரும்ப போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. வாய்ப்புங்கிறதுக்கு போயிட்டு எந்த மாதிரி அரசியல் வாய்ப்புங்கிறதான் கேள்வி. ஒரு கொள்கை முடிவில் அது ஒரு குறைந்தபட்ச திட்டம். இப்போ யூபிஆர்எஸ், அதாவது ஒரு காலத்தில் வந்து இடதுசாரிகள், அதுவும் சிபிஎம் வந்து காங்கிரஸ் வந்து அப்படி எதிர்த்தாங்க, எமர்ஜென்சி எதிர்த்தாங்க, புதிய பொருளாதார கொள்கையை எதிர்த்தாங்க. ஆனால் 2004 அவங்களே காங்கிரஸ் அரசு கூட சேரும்போது எப்படி போய் சேர்றாங்கன்னா, இது மினிமம் ப்ரோக்ராம், காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு வச்சுக்கிறாங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சு போனீங்கன்னா சேஃப். அது இல்லாமல் திரும்ப போனால் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கறது வேற, நிபந்தனையற்ற முறையில் நான் வந்து உள்ளே போவேன், உள்ள அமைச்சரில் இருப்போங்கும் போது அவருக்கு தான் சிக்கல் அதிகமாகும். நம்ம அந்த கவலைப்படுறோம், அந்த கவலை அவருக்கு தான் அதிகமாக இருக்கும். நம்மளோட அதான் பிரச்சனை. இல்லை, அதையும் இன்னொரும் நம்ம குறிப்பிட வேண்டும். இப்போ 2 நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தியாளர் சந்திப்புல கூட என்ன சொல்றாருன்னா, RSS பாஜக பெற்ற பிள்ளைகள் தான் சீமானும் விஜயும். இதை நானே விமர்சனம் பண்ணியிருக்கேன், எனக்கு அதுல டவுட்டும் இருக்கு, அந்த நிலைப்பாடுல மாற்றமும் இல்லை அப்படிங்கிற வார்த்தையும் சொல்றாரு. அப்ப இன்னமும் அந்த மாதிரி ஒரு சந்தேகத்தோட இருக்கிறவரு இந்த அமைச்சரவைக்குள்ள போறாங்க அப்படிங்கும் போது அதுவும் அந்த சங்கடம் சொல்றேன். அந்த சங்கடம் இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், RSS பிஜேபி அதில் வந்து நான் வந்து உடன்படுறேன் முழுவா. ஏன்னா அதில் 3-4 பேர் அரசுக்கான முன்னாடி அரசாங்கத்தில் இருக்காங்க.
நிர்மல்குமார் இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் பின்னாடி வந்தாங்க. வெங்கட்ராமன், மயிலாப்பூர் வெங்கட்ராமன் வந்து ஆர்எஸ்எஸ் பின்னாடி இருக்கிறது தான். இந்த கீர்த்தனா அவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ் பின்னாடி தான். பட் என்னென்னா ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளைகளோட அம்பேத்கரின் பிள்ளைகள் சேரலாமாங்கிறது தான் கேள்வி. அதனால வர சிக்கல்களை அவங்க பேசி ஆகணும். அது வந்து நான் திருமாவுடைய ஒரு அக்கறையோடு தான் சொல்கிறேன். அவர் வந்து கேள்வி கேட்கல. நீங்கள் போய் சேர்றதுனால ஏற்படும் சேதம் இப்போ தனியாக இருக்கிறதுனால சேதத்தோடு அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே சமயம் சார், இந்த வாக்கு சதவீதம்னு நம்ம பார்க்கும்போது தலித் வாக்குகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருக்கு. ஒவ்வொரு பூத்துலையும் கூட விசிகோட பூத்துல 60-70% கூட போயிருக்கிறாங்க. இப்ப இவரு இந்த அமைச்சரவையில் இடம்பெறுவது மூலமா தனிப்பட்ட கட்சியா விசிகாவை வலுப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அல்லது தாவேகாவோட இந்த ஓட்டுக்கெல்லாம் மெர்ஜ் ஆயிடுமா? அருமையான கேள்வி. இந்த கேள்விக்கு நான் எதிர்பார்த்தேன். காங்கிரஸுக்கும் இதே தான். காங்கிரஸ் வந்து தேர்தலுக்கு முன்னாடி என்ன பெரிய பிரச்சனை பண்ணுது, ஆட்சியில் பங்கு அதிகாரது. ஆனால் காங்கிரஸ் என்ற கட்சி 2 பேர் மினிஸ்டர் வந்ததுன்னா கட்சி வளரப்போதா? களத்தில் காங்கிரஸ் கிடையவே கிடையாது. இன்னைக்கு எந்த இடத்துல காங்கிரஸ் போராட்டம் நடத்தி பார்த்துக்கு, ராகுல் காந்தி வந்த பிறகு தான் கொஞ்சம் உயிர் வந்துச்சு அதுக்கு. மற்றபடி எந்த பிரச்சனைக்காக காங்கிரஸ்கார போராட்டம், காங்கிரஸ் அலுவலகங்கள்லாம் வெறிச்சோடி தான் கிடக்கும். ஸோ இதனால் 2 மினிஸ்டர் வர்றதுனால கட்சியெல்லாம் காப்பாற்ற முடியாது. யார் அது வந்து இயக்கத்தை கட்டுறதுங்கிறது வேறு வேலை, களத்தில் செய்யப்படும் பணி. மினிஸ்ட்ரி போஸ்ட் வரும்போது கட்சியை வளர்க்குறது நடக்காது. அது வந்து எப்பவுமே நடக்குது. ஏன்னா நீங்கள் வந்து களத்தில் இருந்து மக்களோட இருக்கணும். அவர்களுக்கு சில விஷயங்களை வந்து பண்ணி கொடுக்கலாம், சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கலாம். இப்போ ஆதி திராவிடர் நலத்துறை வந்து வன்னியரசு கிடைச்சதுன்னா சில விஷயங்களை வாங்கி பெறலாம், அதெல்லாம் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போய் சேருமே தவிர இந்த மக்களின் மனதை முழுவதாக மாற்றுறது. அரசியல் பணி என்பது அமைச்சரவையிலிருந்து கட்சியை கட்ட முடியாது. கட்சி கட்டின பிறகு தான் அமைச்சரவைக்கு போகணும். கட்சி கட்டப்பட்ட கமிட்டி கலையும் போது உங்களுக்கு வர சிக்கல் வருதான் இப்போ வந்திருக்கவருக்கு. இப்போ என்னென்னா, அதிகாரத்தில் வரும்பதனால் மட்டுமே கட்சியை வந்து வளர்த்து விட முடியாதுன்னு தான் உண்மை. காங்கிரஸ் வந்து இப்போ 2 பேர் வந்துட்டாங்க. இவ்வளோ நாள் வந்து இப்போ பெரிய வந்து சாதனையாக பேசிகிட்டு இருக்காங்க. காங்கிரஸில் இனிமேல் வந்து இந்த 2 பேருக்கு கொடுத்ததுக்கு பின்னாடி ஒரு புகைச்சல் வரும். நம்ம நேராக பார்த்துருக்கோம். இங்கே ஒரே ஒரு உதாரணம், இது வந்து முன்னாடியே நான் வந்து ஒரு இடத்துல பேசியிருக்கேன். காங்கிரஸ் வந்து ஆட்சியில் பங்குன்னு கேட்குறீங்க, உங்கள் 4 மினிஸ்டர் கொடுக்குறாங்க, திமுகவே கொடுக்குன்னு வச்சுக்கிட்டா அந்த 4 மினிஸ்டர் யாருக்குங்கிறது பெரிய சண்டை நடக்கும்ல. அதுக்கு உதாரணம் வந்து கிண்டலாக கூட சொல்ல, உண்மையிலே நம்ம பார்த்துருக்கோம். சத்தியமூர்த்தி பவன் நடந்த சண்டைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எதுக்கு இல்லாமல் சண்டை. ஒரு தலைவர் இருந்தால் 10 பேர் வந்து டெல்லிக்கு பறி எல்லா மாநிலங்களும். இப்போது நீங்கள் வந்து சரி ஆட்சியில் வந்து பங்கு கேட்டீங்க, சரி கிடச்சிருச்சு. உங்களுக்கு ஆட்சி அதிகாரமே கிடைத்த கேரளாவில் 10 நாளாக சண்டை போட்டுருக்கீங்க. அப்போது அதனால் கட்சி வளர்ந்துருமா? கேரளாவில் முன்னாடி கட்சி பலமாக இருக்கிறதுனால வரலாம், அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரெங்தன் ஆகும். அதனால் கட்சி முன்னாடியே பலவீனமாக இருக்கும் ஒரு கட்சி வந்து ஒரு அமைச்சராக கிடைக்கிறதுனால கட்சி மேலும் பலப்படுத்தவே முடியாது. இப்போ பலப்படுத்துறதுக்கான என்னென்ன வழிகள் இருக்கு? திரும்ப இல்ல அவர் இருந்த கொள்கை. இப்போ அவர் எதனால வந்து கட்சியை வளர்த்தாரோ, அடங்கமறு அத்துமீறுங்கிற மாதிரி வந்தார். அதற்கு பிறகு வந்து அதுக்கு பின்னாடி வந்து பெரிய இளைஞர் கூட்டம் வந்தது, பெரிய எழுச்சியுரையெல்லாம் படுத்துவார். இன்னொன்று திருமாவோட பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா அரசியல் படுத்துவார். சின்ன கூட்டமாக இருந்தால் கூட அந்த ஃபுல் அரசியலை சொல்லிக் கொடுப்பார். ஆர்டிகல் 370 பற்றி நான் ஒரு மீட்டிங்கில் பார்க்குறேன். அப்போ தான் காஷ்மீரை வந்து பிரிக்கிறாங்க. அன்றைக்கி வந்து அந்த பெரிய கூட்டத்துக்கு நடுவில் வந்து அருமையாக பேசுகிறார். அப்போ அரசியல் படுத்துகிற வேலையை பண்ணதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் உங்கள் கட்சி வந்திருக்கு. இப்போ நீங்கள் அரசாங்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு எந்த அளவுக்கு அந்த கொள்கையை பேச முடியும்? இப்போ அவருக்கு பெரிய முன்னாடியே சொன்ன மாதிரி சனாதனமோ இல்லை இது மத்திய ஒன்றிய அரசியல் வந்து அதிகார குவிப்போ அமித்ஷாவுடைய பற்றிய அந்த விமர்சனங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இந்த அரசாங்கத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து பண்ண முடியுமா? அதை வந்து இந்த அரசாங்கத்திற்கு விஜய் வந்து எந்த அளவுக்கு அதை வந்து அனுபவிப்பார்? அவருக்கு வந்து அழுத்தம் இல்லாமல் இருக்குமா? இது எல்லாமே கேள்விகளாக தான் இருக்குது. இப்போ நம்ம எழுப்புறது எல்லாமே யார் மேலேயும் சந்தேகப்படவில்லை. நாம் இப்போது பேசுவெல்லாம் அது இந்த அனுமானத்துக்கு காரணம் எடப்பாடி ஆட்சி வந்தால் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியும், திருமாவே ஆட்சிக்கு தனிப்பட்ட வந்தால் என்ன நடக்குன்னு தெரியும். ஆனால் விஜய் என்ற பேசாத ஒரு நபர், எதை பற்றியுமே பேசாத, எதை பற்றியுமே ஒரு ஆழமான கருத்தை தெரிவிக்காத ஒரு நபர் வரும்போது நம்ம எல்லாம் மௌனமாக வேடிக்கை பார்க்க தான் வேண்டியிருக்கோம். அவ்வளோ இல்லை. அதே சமயம் இதையும் நம்ம குறிப்பிடணும். அவர் திருமா அவர்கள் சொல்லும் போது கடந்த ஆட்சியில எதிர்கட்சியை விட அதிகமா போராட்டம் நடத்திருக்கிறது, மக்கள் நல பிரச்சனையை பேசுனது நான் தான் இருக்கேன். அதை இந்த ஆட்சியிலும் அமைச்சரவைக்குள்ள போனாலும் அது தொடரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்க முடியாது. நீங்க அமைச்சராக இருந்துகிட்டு நீங்க வந்து அங்க வந்து ஒரு போலீஸ் வரும், நீங்க வந்து பெரிய போராட்டம் நடத்துறீங்க, மதுக்கடைகள்லாம் ஒழிக்கிறோம் அப்படி போராட்டத்தை இதே போலீஸ் வந்து அடிக்குமே அவங்கள. அப்போ நீங்கள் அது பெரிய சிக்கலை உருவாகும். ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு வந்து நீங்கள் போராட்டம் நடத்த பெரிய இடதுசாரிகள் பண்ணியிருக்காங்க. இடதுசாரி வந்து அரசாங்கத்தில் இருக்கும்போது மத்திய அரசுக்கு எதிராக வந்து பந்து நடத்தியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்காங்க எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. உள்ளே இருந்து நீங்கள் பேசும்போது உள்ளுக்குள்ளே இருந்து அடுத்து வரும், உங்களால் வந்து அங்கே பிரச்சனை வருது அப்படின்னு வரும். அதனால் அவருக்கு சிக்கல்கள் தான். என்னுடைய பார்வையில் வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது என்பதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய பார்வையில் அவருக்கு சிக்கல்கள் தான் அதிகமாக போகுது. அவர் பேசிய பலவற்றை வந்து
அவர் வந்து அமைதியாக கடந்து செல்ல வேண்டும். எதையெல்லாம் எதிர்த்தாரோ அதெல்லாம் வரும்போது அவர் அதிகமாக பேசினா அரசாங்கத்தை தொடர முடியுமா? இந்த அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை ஒன்றிய அரசு வந்து பார்த்துக்கிட்டு இருக்குமா? இப்போ பிஜேபியோட ஆட்டம் தொடங்கும். இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனை வரும்போது அடுத்த டெஸ்ட் வருவது, பிஎம் ஸ்ரீ திட்டம் வருவது கொள்கை இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. பிஎம் ஸ்ரீ திட்டத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோங்கிறதுக்கு இருமொழி கொள்கை இருக்குன்னு சொன்னால் நேற்று வந்து ஏபிவிபி கிட்ட வேறு மாதிரி சொல்லியிருக்காரு. இது எல்லாமே எங்கே பிரச்சனை இருக்குன்னா, நம்ம வந்து விஜய் இப்படித்தான் செய்வார் என்பதற்கு எந்த பின்புலம் இல்லை. அவருடைய பேச்சுகள் வந்து எதுவுமே நமக்கு ஒரு ஹிண்டே கொடுக்கல. அவர் எந்த திசையில் போவார்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு வந்து திமுக தலைவரை பார்ப்பாரு, பாமக தலைவர் திடீர்னு வந்து உடைப்பட்ட ஒரு அதிமுக போய் பார்ப்பாரு. அப்போ வந்து அதை யார் வழி நடத்துகிறாங்க? இந்த சோஃபா விஷயம் எனக்கு புரியாத விஷயம். எப்பவுமே பேச்சுவார்த்தை நடக்கும்போது தலைவர்கள் தான் போவாங்க தவிர இருக்கை சோஃபாலாம் தூக்கிட்டு போக மாட்டாங்க. அப்போ சோஃபா மாடல்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் அவருக்கு ஏற்கனவே ஒரு கெட்ட பேர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அதே சமயம் விஜயுடைய அந்த கணக்கு அப்படிங்கிறது புதுசா இருக்குதா? ஏன்னா அவருடைய அமைச்சரவை மட்டும் அவர் வச்சுக்கலாம். ஆனா அவர் முன்னாடி என்ன முதல் மாநாட்டில் சொன்னாரோ கூட்டணி ஆட்சிங்கிறத, அதே மாதிரியே இப்போ பதவி ஏற்கிறப்பையும் அந்த கூட்டணி ஆட்சியை கொண்டு வர்றாரு. யாரெல்லாம் வந்து எதிர்த்தரப்புல இருந்து இவரை எதிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கோ, விசிகாவா இருக்கட்டும், ஐயுஎம்எல்லா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எல்லாரையும் தூக்கி அமைச்சரவைக்குள்ள போட்டாரு. அப்ப இதுவே ஒரு புது கணக்கா அவர் ட்ரெண்ட் மாத்துறாரு. 120 சீட்டு வந்திருந்தா அவர் என்ன பண்ணியிருக்காங்கிறத பார்த்தா தெரியும் நமக்கு. அவருக்கு தனி மெஜாரிட்டி கிடைச்சா இதே நிலைப்பாடு எடுத்திருப்பாருன்னு நமக்கு தெரியாது. இல்ல, இதையே வெளியிலேருந்து ஆதரவுன்னு தானே திரும்ப அவர்கள் அப்படியே விட்டுருக்கலாமே. ஆனா நீங்க அமைச்சரவைக்குள்ள வாங்கன்னு வெளிப்படையா ஒரு அழைப்பை தெரிவிச்சு அவங்களையும் உள்ள இழுத்து போட்டிருக்காருன்னா அவர் வந்து ஒரு டிப்ளமசிஸ்டா செயல்படுறாரு. அந்த அளவுக்கு இப்ப டிப்ளமசி இருக்குமே எனக்கு தெரியல. அவருக்கு வந்து ஒரு கட்டாயத்தினால தான் எல்லாம் பண்றாரு. ஏன்னா இப்ப வந்து ஒரு நம்பகத்தன்மையை கொண்டு வர்றாரு. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.